ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் தேவனுடைய செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், தேவ சித்தமும் தேவனுடைய பிள்ளைகளும். தேவ சித்தமும் தேவனுடைய பிள்ளைகளும் என்ற தலைப்பிலே நான் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே பேசலாம் என்று இருக்கிறேன். தேவ சித்தம், தேவ பிள்ளைகளும். அவர்கள் பரிசுத்த வாழ்க்கை, தேவ வழிநடத்துதல், ஜெப வாழ்க்கை, வேத வசனத்தை தியானித்தல், சபை குழு, ஜெபக்குழு கூடுகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தல் போன்றவைகளெல்லாம் தேவ சித்தமும் தேவ பிள்ளைகளுக்கு உள்ளடக்கி இருக்கிறது. இந்த நாளிலே இதிலே நான் ஒரு 4 தலைப்பிலே பேசலாம் என்று இருக்கிறேன். முதல் காரியம், தேவ சித்தமும் தேவ பிள்ளைகளுக்கும் தேவையானது. அதாவது ஆலயத்திற்கு வரக்கூடிய நம்முடைய விசுவாசிகளுக்கு தேவையானது 1, பரிசுத்த வாழ்க்கை. 2, தேவ வழிநடத்தலை தேடுவது. 3வது காரியம், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சபைக்கு ஒழுங்காக வருதல். 4வது காரியம், தேவன் கொடுத்த வரங்களை அவருக்காக பயன்படுத்துவது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது பரிசுத்த வாழ்க்கையை குறித்து நான் இந்த நாளிலே பேசலாம் என்று இருக்கிறேன். இந்த பரிசுத்த வாழ்க்கை என்பது நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உறவை குறிப்பிடுகிறது. இட் இஸ் அ இன்டிமசி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் காட். உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு ஆன்மீகமான உறவை குறிப்பிடுகிறது. இந்த உறவு உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவாக இருக்கிறது. இந்த உறவு என்பது நீங்கள் அவரோட எந்த அளவுக்கு உறவாடுகிறீர்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது. அப்படி அவரோடு உறவாடும் பொழுது உங்களுடைய காரியத்திலே ஒரு ஒழுக்கம் இருக்கும், உங்களுடைய பேச்சிலே ஒரு சுத்தம் இருக்கும், ஒரு ஒழுங்கும் கிரமமும் இருக்கும். தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு சரியாக இருக்கும் பொழுது உங்களுடைய பேச்சுக்களிலே ஒரு சுத்தம் இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். மோசேயை குறித்து நீங்கள் வாசித்தீர்கள். உபாகமம் யாத்ராகமம் புஸ்தகம் 34:29 35 வரை. மோசேயை போல ஒரு பரிசுத்தவானை யாரும் பார்க்க முடியாது. மோசே ஒரு கொலை செய்தவன் தான். அவன் ஒரு கொலை செஞ்சிட்டான் எகிப்து தேசத்தில். ஆனால் அவன் பாவம் மன்னிப்பு எங்கேயாவது கேட்டானா? எங்கேயும் என்ன செய்யல, கேட்கல. ஆனால் அவன் செஞ்ச கொலைக்கு எவ்வளோ வருஷம் கர்த்தர் தண்டனை கொடுத்தாரு? 40 வருஷம் அவனுக்கு என்ன செஞ்சார்? தண்டனை கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? மறைமுகமாக அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தாரு. என்ன செஞ்சார்? எகிப்து தேசத்தில் சுகபமாக வாழ முடியல. எகிப்தில் அவங்க அவனை வளர்த்து கொண்டிருந்த தகப்பனும் தாயும் அவனை விரட்டி விட்டார்கள். அவனை கொல்லுவதற்கு வகை தேடினார்கள். அப்பொழுது அவன் வளர்த்தின தாய் சொன்னால், நீ சீக்கிரமாக இந்த நாட்டை விட்டு எங்கேயாவது ஓடி போய் தப்பிச்சுக்கோ, இங்கே இருந்தேன்னா உன்னை என்ன செஞ்சிருவாங்க, கொன்றுவாங்க என்று சொன்னான். அப்படியாக அவன் புறப்பட்டு எகிப்து தேசத்தை விட்டு மீதியான் தேசத்துக்கு போனான். இந்த மீதியான் தேசத்திலே ஒரு தண்ணீர் துறவண்டையில் அவன் நின்று கொண்டிருந்த பொழுது, அந்த நேரம் மோசேயினுடைய மனைவி ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகிறாள். அவள் வரும்பொழுது இவன் ஒரு மரத்தடியில் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அவன் தூரத்தில் அவளை பார்க்கிறான். அவள் ஆடுகளை கொண்டு வந்து அங்கே ஆடுகளை மந்தையை நிறுத்திவிட்டு அவள் கிணத்துக்குள்ளே இறங்கி தண்ணீரை கொண்டு வந்து தொட்டியிலே நிரப்புகிறான். தொட்டியிலே நிரப்பி முடிக்கும் பொழுது வேற மேய்ப்பர்கள் வருகிறார்கள். அந்த மேய்ப்பர்கள் வந்து சிம்பரால என்ன செய்கிறார்கள்? விரட்டுகிறார்கள். அவளை போ என்று சொல்லிவிட்டு அவள் நிரப்பின தண்ணீரை மற்ற மேய்ப்பர்களுடைய ஆடுகளுக்கு பாய்த்துகிறார்கள். இதை மோசே பார்த்த பொழுது அவனுக்கு இது நியாயமில்லாமல் இருந்ததை பார்த்து அவர்களிடத்தில் போய், நீங்கள் இந்த தவறை செய்கிறீர்கள், இது அந்த பொண்ணு தான் முன்னாடி வந்துச்சு, அந்த பொண்ணுக்கு நீ தண்ணி கொடுத்துருக்க வேண்டியதானே, அந்த பொண்ணு ஆடுகளை நீங்கள் விட்டு நீங்கள் என்ன செய்தீர்கள், இப்படி செய்திருக்கிறீர்கள் என்று அவர்களோடு வாக்குவாதம் செய்கிறான் மோசே. அவர்களும் வாக்குவாதம் செய்கிறார்கள். முடிவிலே மோசே என்ன செய்கிறான்? அவனை அடிக்கிறான். 2 பேர்த்தையும் அடிக்கிறான். அடித்து துரத்தி விட்டுறான். அவங்க போயிடுறாங்க. போன பிறகு உங்கள் ஆட்டுக்கு தண்ணி காட்டுங்கம்மான்னு சொல்லி காட்டி அந்த பொண்ணும் போயிடுச்சு. இந்த சம்பவம் முடிஞ்சுது. வீட்டுக்கு போகும்போது அவங்க அப்பா கேட்குறாரு, என்னம்மா இன்றைக்கி நேரமாக வந்துட்டேன், என்னம்மா இன்றைக்கி நேரமாக வந்துட்டேன். நம்ம ஒரு பணிக்காக போனோம்னா
லேட்டாக வந்தாலும் கேள்வி கேட்பாங்க, நேரமாக வந்தாலும் கேள்வி கேட்பாங்க. அல்லேலூயா. அப்போ என்னம்மா இன்னைக்கு நேரமாக வந்துட்ட அப்படின்னு அப்பா கேட்டார். எத்திரோ, அவங்க அப்பா பேர் வந்து எத்திரோ. எத்திரோ கேட்டார். எத்திரோ கேட்ட உடனே சொன்னால், இது எப்பயும் தான்ப்பா அந்த மேய்ப்பர் பசங்க பிரச்சனை பண்ணுவானுங்க, ஆனால் இந்த டைம் அவனுங்க பிரச்சனை பண்ணல. யாரோ ஒரு மனுஷன் எகிப்து நாட்டிலேருந்து வந்திருக்காரு. அவர் வந்து அங்கே உட்காந்துருந்தார், வழிபோக்கர் போல் வழியில் போகிறதுக்காக வந்திருக்காரு. அவர் அங்கே இதுக்காக நியாயம் பேசி என்னை முன்னாடி நம்ம ஆடுகளுக்கெல்லாம் தண்ணியை பாய்ச்சிட்டு அவர் என்னை வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாரு அப்படின்னு சொன்னார். ஏம்மா அந்த மனுஷனை ஏம்மா நீ வீட்டுக்கு வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாமே. அந்த காலத்தில் பாருங்கள் என்ன நல்ல மனிதர்களுக்கு நல்ல குணம் இருந்தது. அவங்கள வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்கலாமேம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைப்பா, நான் எப்படிப்பா கூப்பிட்றது, நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேனே, நான் எப்படி கூப்பிட்றது. சரி, அந்த மனுஷன் எங்கே இருக்கா, அந்த துறவுகிட்ட இருக்கான்னொன்னே அவரே நேரடியாக வந்து, தம்பி வீட்டுக்கு வாங்கப்பா, நீங்கள் ஏதோ வெளியூர் போகிறீங்க போல், வீட்டுக்கு வந்து நைட்டு சாப்பிட்டு காலையில் போங்க, ராத்திரியில் இங்கே எங்கே இந்த காடுலாம் நிற்க முடியாது, இங்கெல்லாம் துஷ்ட விலங்குகள்லாம் இருக்கும்பா, நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போங்கன்றாங்க. அந்த வீட்டில் வந்து சாப்பிடும்போது மோசே தன்னுடைய பிரச்சனையை சொல்கிறான். நான் ஒரு பிரச்சனையில் தான் இங்கே வந்திருக்கேன். நான் எகிப்து தேசத்தில் ஆயக்கலைகள் 64 நான் கற்றுக்கிட்டு அரண்மனையில் வாழ்ந்தேன். ஆனால் இப்படி ஒரு நிலைமை வந்தது. எங்கள் யூத ஜாதிக்காரன் ஒருத்தன் என்ன செஞ்சான், எகிப்திய ஜாதிக்காரன் ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தான். அவன் இவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தான். இதை பார்த்த உடனே என் ஜாதிக்காரன் கஷ்டப்படுறானேன்னு அவனை அடித்து கொண்டுவிட்டேன். யாரும் பார்க்கலைன்னு குழி தோண்டி புதைச்சிவிட்டேன். புதைச்சிட்டு கொஞ்ச நாள் நடந்துகிட்டு இருந்தேன், யாரும் பார்க்கலன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை ஒருத்தன் பார்த்துட்டான் எங்கள் ஜாதிக்காரன். இன்னொரு இடத்துல 2 எங்கள் ஜாதிக்காரனே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். அவங்ககிட்ட போயிட்டு ஏன்டா நம்ம ஆளுங்களுக்குள்ளேயே இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு போய் சொன்னேன். அப்போ உடனே அவன் சொன்னான், டே நீ பெரிய யோகியமா, நீ ஏற்கனவே ஒரு எகிப்தியனை கொண்டது எங்களுக்கு தெரியாதான்னு சொல்லோன்னே அது ராஜாவுக்கு போயிடுச்சு. ராஜா மோசேயை கொல்ல பார்க்குறாரு, எகிப்தின் ராஜா பார்வோன். அதுதான் மோசேக்கு நடந்த சம்பவம். அப்போ மோசேயை கர்த்தர் அங்கேருந்து அவன் துரத்தி விட்டப்பட்ட பொழுது அவன் மீதியான் தேசத்துக்கு வந்தான். இப்போ மீதியான் தேசத்தில் எத்திரோ பார்க்குறாரு, தன்னுடைய வயசு பொண்ணை டெய்லி ஒவ்வொரு நாளும் ஆடு மேய்க்க அனுப்புகிறேன்னு அவளை பேசாமல் உட்கார வச்சிடலான்ட்டு மோசே கிட்ட சொல்கிறாரு, நீ எங்கேயும் போகாத, நீ பேசாமல் என் வீட்டில் ஆடு மேய்ச்சிட்டு இரு, இங்கேயே ஆடு மேய் அப்படின்னு சொன்னார். அவனும் சரி, அவனுக்கு ஏதோ ஒரு பிழைப்புக்கு ஒரு வழி கிடச்சிது அப்படின்னு சொல்லி மோசே 40 ஆண்டுகள் ஆடு மேய்ச்சான். அல்லேலூயா. 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்ச்சான். 40 ஆண்டுகள் ஆடுகளை மேய்க்கும்போது 40வது வருஷத்தில் கர்த்தர் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. 40 ஆண்டுகளில் அந்த காடுகளில் அவன் நடக்காத இடம் இல்லை. ஆனால் 40வது வருஷத்தில் ஒரு அற்புதம் அந்த காட்டுக்குள்ளே நடக்குது. அது என்னன்னா, ஒரு பச்சை முள் செடி நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கிறது. பச்சை முள் செடியிலிருந்து நெருப்பு வருது. அதை மோசே பார்க்குறான். இது என்ன அதிசயம், அந்த முள் செடி கருகாமல் இருக்கிறது, ஆனால் நெருப்பு அக்கினி ஜுவாலை மட்டும் எரிகிறதே என்று அதை பார்த்து கொண்டு அடுத்து போகும் பொழுது அதற்குள்ளிருந்து தேவனுடைய சத்தம் வந்தது. மோசே மோசே என்று கூப்பிடுகிற சத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. 40 ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தருடைய சத்தத்தை மோசே கேட்டான். மோசே மோசே, நீ நிற்கிற பூமி பரிசுத்தமானது, உன் காலில் இருக்கும் பாதரட்சியை கழட்டி போடு என்று சொன்னார். அதனால தான் இன்னைக்கு எல்லாம் நம்ம செருப்பை கழட்டி வெளியே வச்சுட்டு வரோம். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் நம்ம ஏன் செருப்பை கழட்டி வெளியே வச்சுட்டு வரோம்? அன்னைக்கு கர்த்தர் சொன்னாரு பரிசுத்த பூமி, அதனால உன் செருப்பை கழட்டி போடுனாரு. மோசே தனது செருப்பை கழட்டி போட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனிடத்தில் நெருங்கும் பொழுது தேவனுக்கு விருப்பமில்லாத செருப்புக்களை நாம் கழட்டி வைத்துவிட்டு தான் அவருக்கு முன்பாக வர வேண்டும். கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். மோசே கிட்ட சொன்னாரு, நீ என்கிட்ட நெருங்கணும்னா உன்னுடைய செருப்பை கழட்டு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்குள் நெருங்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது செருப்புக்கள் இருந்தால் அந்த செருப்பை கழட்டி போடுங்க. அல்லேலூயா. இப்ப மோசே செருப்பை கழட்டி வச்சோன்னு தேவன் பேச ஆரம்பிச்சாரு. பாரு, என்னுடைய ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க.
அடிமைத்தனமாக 430 வருஷம் எகிப்தியர்கிட்ட அடிமையாக இருக்காங்க. எத்தனை வருஷம்? 430 வருஷம் அவர்கள் அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். என் மக்களுடைய சத்தம் என் வானத்தை நோக்கி எட்டி கொண்டிருக்கிறது. என் மக்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து முறையெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சத்தம் எனக்கு கேட்கிறது. ஆகவே நீ அவர்களுக்காக போக வேண்டும். மோசே உடனே ஆமாம் சரி ஆண்டவரே நான் உடனே போயிடுறேன்னு போயிட்டானா? இன்னைக்கு உங்களை சந்திச்சாருன்னு வச்சுக்கோங்க, கேஸ் உங்களை சந்திச்சு நீங்கள் உடனே போனால் போயிடுவீங்களா? ரெடியா? போனீங்கன்னா ஆசீர்வாதம் இருக்கும். என் வீட்டில் நான் ஒரே பையன். கர்த்தர் என்னை அழைச்ச உடனே நான் வந்துட்டேன். இந்த ஊருக்கு வரும்போது பாத்ரூம் கிடையாது. 10க்கு 10 ஒரு ரூமு, ஒரு சின்ன ஸ்டவ்வு, மண்ணெண்ணெய் ஸ்டவ்வு, 2 பாத்திரத்தில் சமையல் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் இது. கர்த்தர் போன்னு சொன்னால் போகணும். அதுதான் கர்த்தருடைய அழைப்பு. மோசேக்கு கொடுத்தாரு பாருங்க பெரிய அழைப்பு. இந்த பெரிய அழைப்பு சாதாரண அழைப்பு இல்லை. இட் இஸ் நாட் அ ஆர்டினரி காலிங், இட் இஸ் அ எக்ஸ்ட்ராடினரி காலிங் ஃப்ரம் காட். இன்னைக்கு கர்த்தர் உங்களை எக்ஸ்ட்ராடினரியா அழைக்க போறார். இந்த செய்தி முடிக்கிறதுக்குள்ள கர்த்தர் உங்களை அழைப்பார். கர்த்தர் அழைச்சாரு பாருங்க மோசே எடுத்தோன்னா நான் போறேன்ல, எடுத்தோன்னே சொன்னான் எனக்கு திக்கு வாயின்னா. என்ன சொன்னா? கர்த்தர் கூப்பிட்டா அப்படிதான் சொல்றோம். எனக்கு முட்டி வலிக்குது, எனக்கு உடம்பு வலிக்குது, எனக்கு கை கால் வலிக்குது, எனக்கு இந்த வியாதி இருக்குது இப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம சர்ச்சுக்கு வராமல் இருக்கக்கூடாது. கர்த்தர் அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மந்த நாவும் திக்கு வாயும் உள்ளவன். மோசே சொல்றான் நான் மந்த வாய், என்னுடைய நாக்கு மந்த நாக்கு திக்கு வாயின்றான். நீ திக்கு வாயும் மந்த நாக்குன்னு கர்த்தருக்கு தெரிஞ்சுதான் செலக்ஷன் பண்றாரு உன்னை. அல்லேலூயா. கர்த்தருக்கு உன் குறைகள் தெரியும். God knows what a problem you are facing, whatever your physical condition, God knows everything. உன் உடலில் இருக்கக்கூடிய உன்னுடைய physical condition-ஐ கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உன் குறைகள்ல நிறைவாய் கிறிஸ்துவுக்குள்ள மகிமையா நிறைவேற்றுவார். அப்போ மோசே சொன்னதெல்லாம் கேட்கல. அப்போ பரவாயில்ல, உனக்கு உன் அண்ணனை அனுப்புகிறேன், நீ எகிப்துக்கு போ. உங்கள் அண்ணன் எகிப்தில் இருக்கான் ஆரோன், அவன் நல்லா பேசுவான், பயங்கரமாக வாயாடுவான் உங்கள் அண்ணன், உனக்காக உங்கள் அண்ணனை வச்சு பேச வைக்கிறேன்ட்டார். அடுத்து மோசே சொன்னான் ஆண்டவரே எனக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் நீர் அந்த மக்கள் சாதாரணமான மக்கள் கிடையாது, எகிப்து மக்கள். அந்த பார்வோன் ராஜா சாதாரண ஆள் கிடையாது, அவனுக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை காட்டணும் அப்படின்னாரு. அற்புதம் தானே வேணும், உன் கையை மடியில் போடுன்னாரு. அவன் மடியில் போட்டு எடுத்தான், கை குஷ்டரோகமாக மாறிடுச்சு. அந்த கை குஷ்டரோகமாக மாறின உடனே இதை பார்த்தையான்னு ஒன்று ஐயோன்னு அருவருத்தான். இப்போ அருவருக்கிறையா, இந்த அற்புதத்தை கொண்டே காட்டுனேன். இப்போ மோசே சொன்னான் இதெல்லாம் அவன் நம்ப மாட்டான், இதெல்லாம் அவன் நம்ப மாட்டான். இன்னொரு அற்புதத்தை சொல்லுங்கண்ணா, உன் கையில் இருக்கிறது என்ன? மோசே எப்பயுமே கையில் ஒன்றை தூக்கிட்டே போவான். அவனுக்குள்ள ஒரு பெருமை இருந்தது. என்ன தெரியுமா? எகிப்தினுடைய கோல். அந்த கோலுக்கு மேலே எகிப்தினுடைய கோல் இருக்கும். அந்த கோலோட போனதுனால தான் எத்திரோ மாமனார் ஏற்றுக்கிட்டார் அந்த வீட்டில். ஏன்னா எகிப்தினுடைய அந்த காலத்தில் எகிப்தில் இருக்கிற கல்விமான்கள் படித்த ஒரு பதவியை வந்து அந்த காலத்தில் கோலாக கொடுப்பாங்க. அதனால தான் பிஷப்மார்கள்லாம் கோள்களை ஒரு கோல் வச்சுக்கிட்டு நிற்பாங்க பிஷப்புமார்கள். காரணம் வந்து அந்த கோல் அரசனுடைய செங்கோலுக்கு சமானம். இன்னைக்கு படித்தா சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, படித்த பாஸ் ஆனோன்னா சர்டிஃபிகேட்டும் மார்க் ஷீட்டும் கொடுக்குறாங்க. அன்னைக்கு சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் கிடையாது, அன்னைக்கு கோல் தான். இந்த கோலில் எகிப்தின் முத்திரை இருக்கும். நம்ம நாட்டினுடைய கோலில் அசோக சக்கரமும் அசோக அந்த சிம்மாசனமும் இருக்கும் 4 பக்கமும் நம்ம நாட்டினுடைய கோலில். இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கோல் தான் வந்து ஒரு செங்கோல் அப்படின்ற ஒரு உரிமை இருக்கும். அந்த மாதிரி உரிமை இருக்கக்கூடிய கோல், அந்த கோல் அப்படி பிடிச்சிக்கிட்டு மோசே போகிற இடத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்கான். இன்னைக்கு 40 வருஷம் ஆடு மேய்க்கும் போது அந்த கோலை பிடிச்சிட்டே தான் இருக்கான். ஆனால் அந்த கோல் கர்த்தருடைய கோல் அல்ல, அது எகிப்தினுடைய கோல். கர்த்தரை சந்திக்கும் பொழுது எகிப்தின் கோலை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாரு, உன் கையில் இருக்கிறது என்னன்னு. இவன் சொன்னான் கோல் அப்படின்னா அதை கீழே போடுனார். அல்லேலூயா.
நீ எகிப்தின் கோலை கீழே போடும்போது கர்த்தருடைய அற்புதத்தை பார்ப்பேன்னா, இவன் கீழே போட்ட உடனே அந்த கோல் என்னவா மாறிடுச்சு? பாம்பா மாறிடுச்சு. அந்த கோல் தலைப்பகுதி, அந்த கோலினுடைய முனைப்பகுதி தலையா மாறிடுச்சு. இப்ப பாம்பு மோசே பார்த்து பயப்படுறான். இப்ப நீ அந்த கோலினுடைய வாழை பிடிச்சி தூக்கிடு. எதை பிடிச்சி தூக்கிடு? வாழை பிடிச்சி. இப்ப அந்த பாம்புனுடைய வாழை பிடிச்சி தூக்கி எடுத்தா கோல் எப்படி ஆகி போச்சு? கோல் என்ன ஆச்சு? தலைகீழா மாறிடுச்சு. கர்த்தருக்கு முன்னாடி நம்முடைய பதவி, நம்முடைய பணம், நம்முடைய ஜாதி, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய மொழி, நம்முடைய மதம் எல்லாம் தலைகீழாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை சந்திக்கும் போது முத நம்முடைய பெருமையை கர்த்தர் உடைப்பாரு. முத நம்முடைய அறிவை உடைப்பாரு, நம்முடைய பதவியை உடைப்பாரு, நம்முடைய பணத்தை உடைப்பாரு, நம்முடைய வம்சத்தை உடைப்பாரு, நமக்கு இருக்கிற எல்லா பெருமையும் உடைப்பாரு. மோசேக்கு இருந்த பெருமை எகிப்தினுடைய கல்வி, அந்த கல்வியை உடைச்சாரு. அல்லேலூயா. இப்ப மோசேயை சந்திச்சு இதோட நீ போனாரு. மோசே புறப்பட்டு போனா அப்படியே அவன் குணம் மாறிடுச்சு. வேதவசனம் சொல்லுது, மோசேயை போல ஒரு சாதுவான மனுஷன் இந்த பூமியில இல்லை. அல்லேலூயா. அவனை போல ஒரு சாதுவான மனுஷன், பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தவன் இந்த பூமியில் இல்லை. மோசேயின் மனைவி அதை விட பரிசுத்தவன், சிம்பேராள். 2 ஆம்பளை பசங்க மோசேக்கு. 2 பசங்களையும் கூட்டிட்டு போறாரு. போகும்போது கர்த்தர் பார்க்கிறாரு, வழியில மோசைய கொல்ல பார்க்கிறாரு. இது என்னடா அது புரிய மாட்டேங்குது. மோசைய வழியில போகும்போது தேவதூதன் சந்திச்சு கொல்ல பார்க்கிறார். அந்த நேரம் சிம்பேரால் அப்படியே ஒதுங்கி நின்று சிம்பேரால் யோசிக்கிறான், என்ன தர்க்கம் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் தெரியல, அதுல போடப்படலை. ஆனா சிம்பேரால் என்ன செய்தா? ஒரு டிசிஷனை எடுத்தா சிம்பேரால் என்ன பண்ணா தெரியுமா? 2 பசங்களையும் நிறுத்தி அவர்களின் நுனி தோலை கருக்கு கல்லால் அறுத்து தேவ தூதனுடைய காலடியில் வீசி, இவர் என்னுடைய இரத்த சம்பந்தமான புருஷன், இவரை விட்டுவிடு என்று கேட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஒருவேளை உன் கணவனுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்திருந்தால் நீ சொல், இவன் என்னுடைய இரத்த சம்பந்தமான புருஷன், இன்றைக்கு அவனை விட்டுவிடும் தேவனே என்று சொல்லுங்கள். கர்த்தர் காப்பாற்றுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. மோசேயை காப்பாற்றுறார். சிம்பேரால் அந்த வைஸ்ஃபுல் டிசிஷன் அன்னைக்கு எடுத்தா. 2 பிள்ளைகளையும் அங்கேயே விருத்த சேதனம் பண்ணா. விருத்த சேதனம் பண்ணாத ஒரு யூதன் இருக்கக்கூடாது. அப்படி விருத்த சேதனம் மோசே 2 பிள்ளைகளுக்கும் பண்ணல. ஆனா இந்த விருத்த சேதனத்தை பத்தி மோசே சொன்னதை அவ தெரிஞ்சு வச்சிருந்தா. கரெக்டா விருத்த சேதனத்தை பத்தி தான் பேசுறாங்கன்னு அவளுக்கு என்ன தைரியம் இருந்தது பாருங்க. எடுத்து கல்லை எடுத்து 2 நுனித்தோலையும் அறுத்து தேவ தூதன் காலடியில போட்டு, என் கணவன் இரத்த சம்பந்தமானவன் அப்படின்னு சொன்னவன தேவதூதன் அவனை கொல்றதை விட்டுட்டார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் மோசே உள்ள போனா பல சம்பவங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் நடந்துச்சு. பல முறை சீனாயில் மலையில் பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மோசே கேட்டா, உம்மை நான் பார்க்கணும், உன் முகத்தை பார்க்கணும்னா. அல்லேலூயா. உம்முடைய முகத்தை பார்க்கணும் ஆண்டவரே. நான் கர்த்தர் சொன்னாரு, என் முகத்தை பார்த்தவன் யாரும் இந்த உலகத்துல உயிரோட இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என்னுடைய முகம் சாதாரணமானதல்ல, நான் பரிசுத்தர். ஆனால் பாவியான மனிதன் என்னை காணுகிறவன் சாவான் என்று கர்த்தர் சொன்னார். அப்ப மோசே கேட்டான், உம்முடைய முகத்தை பார்க்கல, உம்முடைய பேக் சைடை காட்டுங்க, நான் பார்க்கிறேன். உம்முடைய பின் முதுகை காட்டுங்க கர்த்தாவே, உம்முடைய முதுகை காட்டுங்க, நான் பார்க்கிறேன். அப்ப மோசே கிட்ட சொன்னாரு, நீ கண்மலை, அந்த 2 கண்மலைக்கு இடையில வந்து நில்லு, நான் அந்த பக்கம் கடந்து போவேன். என் முகம் வர்ற நேரம் உன் கண்ணை மறைப்பேன், நீ என்னை பார்க்க முடியாது. பிறகு நான் திரும்பும்போது நீ என்னுடைய புற முதுகை பார்ப்ப அப்படின்னு சொன்னாரு. அப்படியே மோசே கர்த்தருடைய புற முதுகை பார்த்தான். அல்லேலூயா. உலகத்திலேயே புறமுதுக பார்த்த ஒரே மனிதன் மோசே. மோசேக்கு அந்த பரிசுத்த வாழ்க்கை இருந்தால்தான் தேவனை தரிசிக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்தம் இல்லாமல் நீ தேவனை தரிசிக்க முடியாது. If you want to become a holy, you will see the vision of God. நீ பரிசுத்தமாய் இருக்கும்போது தேவனுடைய
தரிசனத்தை காண்பாய். லேவியராகமம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, பரிசுத்தத்தை குறித்து சொல்லுகிறார். ஆனா மோசே ஒரு இடத்துல தவறுனா, அவங்க எல்லாருக்கும் தெரியும், நான் பல முறை அதை பேசியிருக்கேன். மோசே ஒரு இடத்துல தவறுனா, பாவம் பண்ணா, அதுக்கு என்ன தண்டனை கொடுத்தார்? என்ன தண்டனை கொடுத்தார் தெரியுமா? மோசே தப்பு பண்ணதுக்கு என்ன தண்டனை கிடைச்சது? பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்துக்குள்ள போக முடியாது. இன்னைக்கு நீங்க பாவம் பண்ணிட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டு பாவம் பண்ணிட்டா, பின்மாறி போயிட்டா, பரலோக கானானுக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. இது ரொம்ப முக்கியமானது. பரலோக கானான் நமக்காக வைக்கப்பட்டிருக்கு. பரலோக கானானுக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஸோ மோசேயினுடைய பரிசுத்த வாழ்க்கையில மோசே செஞ்ச ஒரு தவறு, இஸ்ரவேல் ஜனங்க தண்ணி பிரச்சனை. தண்ணி இல்லை, 20 லட்சம் பேர் இருக்காங்க, தண்ணி இல்லை. தண்ணி இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? மோசே கிட்ட முறையிடுறாங்க. மோசே கர்த்தர்கிட்ட முறையிடுறான். கர்த்தர் சொல்றாரு, அந்த கண்மலையை ஓங்கி அடினாரு. போய் அடிச்சிட்டான். அடித்த உடனே தண்ணி வந்தது, மக்கள் எல்லாம் குடித்தாங்க. திருப்பி கொஞ்சம் காலங்கள் கடந்து மறுபடியும் வேற ஒரு இடத்துல தண்ணீர் பிரச்சனை வருது. அப்போ கர்த்தர் சொல்றாரு, இந்த கண்மலைகிட்ட போய் பேசுனாரு. அல்லேலூயா. முதல் முறை கண்மலையை அடினாரு, 2வது முறை கண்மலைகிட்ட போய் பேசுன்றார். இந்த கண்மலை என்பது இயேசுவை குறிப்பிடுகிறது. இந்த கண்மலை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. கண்மலையாகிய கிறிஸ்து ஒரு தரம் தான் அடிக்கப்பட வேண்டும். கண்மலையாகிய கிறிஸ்து ஒரு தரம் மட்டும் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும். ஆனால் மோசே 2வது முறை போய் பேசி இருந்தால் அந்த கண்மலையும் பேசி இருக்கும், பதில் கிடைச்சிருக்கும். ஆனா மோசே அதுல கீழ்ப்படியில. என்ன பண்ணா, கோபத்துல போய் என்ன அந்த கடவுள் அந்த கண்மலைகிட்ட போய் பேச சொல்றாரு என்ன டென்ஷன்ல அது மறுபடியும் போய் அந்த கண்மலை அடிச்சான். ஆனா தண்ணி வந்தது. கண்மலை அடிச்சான். முதல் முறை அடிக்கும் போதும் தண்ணி வந்தது, 2வது முறை அடிக்கும் போதும் தண்ணி வந்தது. ஆனா கர்த்தர் மோசேயை பார்த்து கேட்டாரு, நீ என்னை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பாக ஏன் என்னை பரிசுத்தம் பண்ணவில்லை? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்னை ஏன் பரிசுத்தம் பண்ணவில்லை? அத்தனை பேருக்கு முன்னாடி நான் பேச சொல்லும் போது நீ பேசணும். நான் பேச சொல்லாம நீ அந்த கண்மலையை அடிச்சனால தான் ஏசப்பாக்கு 2 தண்டனை கிடைச்சது தெரியுமா? சிலுவையில் ஏசப்பாக்கு முதல்ல 39 கசடை கிடையாது அவருக்கு. அது பைபிளில் சொல்லப்படாதது. சிலுவையில் அடி மரணம் தான் அவருக்கு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அந்த 39 கசையடி மோசேயினுடைய அடித்த 2வது அடிக்காக வந்தது. 2 அடி. முதல் கண்மலை அடிச்சிருக்கிறான், 2வது முறை கண்மலையிட்ட பேசணும். பேச வேண்டிய மோசே போய் அடிச்சிட்டான். தண்ணி வந்துருச்சு. ஆனா கர்த்தர் சொன்னார், நீ என்னை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஏன் என்னை பரிசுத்தம் பண்ணவில்லை? நீ என்னை ஏன் பரிசுத்தம் பண்ணவில்லை? அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் ஆண்டவரை பரிசுத்தம் பண்ண வேண்டும். ஆண்டவர் நம்மை பரிசுத்தம் பண்ணுவார். எப்படி பண்ணணும்? நம்ம பரிசுத்தம் எப்படி பண்ணணும்? ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், சர்ச்சுக்கு ஒழுங்கா வர்றதெல்லாம் கர்த்தரை பரிசுத்தம் பண்றது. அல்லேலூயா. சபைக்கு ஒழுங்காய் வருவது கர்த்தரை நாம் பரிசுத்தம் செய்வதாகும். அவரை நாம் பரிசுத்தம் பண்றோம். அதுக்கப்புறம் நீங்க அவரை பரிசுத்தம் பண்ணிட்டா அவர் ஆட்டோமேட்டிக்கா உங்களை பரிசுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் என்ன செய்வோம்? சபை கூடுதலை விட்டுருவோம். அதுதான் கர்த்தர் சொல்ற அந்த பரிசுத்த வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியமானது. மோசே கடைசியில கானானுக்குள்ள போக முடியல. கானானுக்குள்ள விடமாட்டேன்னாரு. அவன் கெஞ்சினா, என்னை கடைசியா கொண்டு போயிருங்கப்பா, 40 வருஷம் இந்த மக்களை நான் நடத்திட்டேன். எகிப்தில் எவ்வளோ பிரச்சனையில நான் கொண்டு வந்தேன். எங்க தேவ தூதன் என்னை கொல்ல பார்க்கும்போது என் மனைவி என்னுடைய ரத்த சம்பந்தமான புருஷனை காப்பாற்றி என்னை கொண்டு வந்தா. என்னை காப்பாற்றி நிற்கிற நேரத்தில் கூட கர்த்தாவே, அன்னைக்கு என்னை கொண்டிருக்கலாமே, எனக்கு அந்த கானானை கொண்டு போய் விட்டுருங்கப்பான்னு கெஞ்சினா. கர்த்தர் கடைசி வரை அவனுக்கு
கொடுக்கவே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீயும் தவறிவிட்டால் கர்த்தர்கிட்ட எக்ஸ்கியூஸ்மெண்டே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா ஒரு கிரேஸ் மட்டும் உனக்கு கொடுக்குறேன். இவ்வளோ கேட்குறிய, ஒரு கிரேஸ் கொடுக்குறேன். இந்த மலை மேலே ஏறி நின்று கானானை பார்த்துக்கோ. இந்த மலை மேலே ஏறி நின்று கானானை பார்த்துக்கோ. ஆனால் அந்த கானானுக்குள்ளே நீ போக மாட்ட. மோசே ஏறி நின்னா, கானானை பார்த்தான். அப்பயே அவன் உயிர் போயிடுச்சு. அவன் உயிர் போன உடனே மிகாவேல் தூதன் வந்தான். மிகாவேல் ஏஞ்சல் மைக்கேல் அவனுடைய பாடியை எடுத்துக்கிட்டு அடக்கம் பண்ணுறதுக்கு போனார். அவனுடைய கல்லறையோ அவனை புதைத்த இடமோ இன்னைக்கு எந்த மனுஷனுக்கும் தெரியாது. மோசேயை புதைச்ச இடம் பைபிள் அதைத்தான் சொல்லுது. மிகாவேல் தூதன் அந்த பாடியை எடுத்துகிட்டு போகும்போது சாத்தான் வந்து முன்னாடி நிற்கிறான். என்ன இது பார்த்தீங்களா? அவ்வளோ பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்த மனுஷன் மோசே ஒரு சின்ன தப்புங்க, பேசுன்ற இடத்துல அடிச்சு விட்டார். கண்மலைகிட்ட போய் பேசணும் போது அவர் தன்னுடைய கோலில் அடிச்சிட்டார். கர்த்தர் அதுக்காக கானானுக்குள்ளே விடலை. இப்போ அந்த பாடியை எடுத்துகிட்டு போகும்போது சாத்தான் வந்து நிற்கிறான். அந்த பாடி என்கிட்ட கொடுன்னு கேட்குறான். அல்லேலூயா. மோசேயினுடைய பாடி வேண்டும் என்று, மோசேயினுடைய உடல் வேண்டும் என்று மிகாவேல் தூதனோடு தர்க்கித்தான் சாத்தான். சாத்தான் தர்க்கித்து கேட்டான். அப்ப மிகாவேல் தூதன் ஒரு வார்த்தை சொன்னான், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார் என்ற பொழுது சாத்தான் விலகி போனா. மிகாவேல் தூதன் அந்த பாடியை, மோசேயினுடைய பாடியை அடக்கம் பண்ணான். இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கல்லறையை யாரும் பார்த்ததில்லை. மோசேயினுடைய பாடியை நீங்கள் பைபிளை நல்லா படித்து பாருங்க. மோசே அவ்வளவு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தவர். அடுத்தது தேவ சித்தத்தை தேவ பிள்ளைகள் நிறைவேற்றுவதற்கு தேவ வழிநடத்தலை தேடணும். காட்ஸ் லீடிங் என்ன? நமக்கு நிறைய பேருக்கு காட்ஸ் லீடிங்கே கிடையாது. நீங்கள் உங்களுடைய திருமண காரியங்களுக்கு காட்ஸ் லீடிங் வேணும். நம்ம காலேஜில் படிக்க போகிறோமா, காட்ஸ் லீடிங் வேணும். நம்ம படிக்க போகிறதுக்கு காட்ஸ் லீடிங் இருக்கணும். நம்ம இனிமேல் எதிர்காலத்தில் எங்கே போனாலும் காட்ஸ் லீடிங் என்னன்னு பார்க்கணும். நம்ம பிள்ளைகளுக்கும் காட்ஸ் லீடிங்கை பார்க்கணும். காட்ஸ் எப்படி லீட் பண்ணுவார்னு பார்க்கணும். அதுக்காக பொறுமையாக காத்திருக்கணும், பொறுமையோடு காத்திருக்கணும். காட்ஸ் லீடிங் எப்படி போகும், எந்த நேரத்தில் நடக்கும், அற்புதம்னு தெரியாது. நம்ம பிள்ளைகளுக்கே சொல்கிறேன், படிப்பின் காரியங்களுக்கு கூட கடவுளுடைய லீடிங் என்னன்னு பார்க்கணும். ஆண்டவர் எப்படி நடத்துவார்னு பார்க்கணும். இதை நம்ம நிறைய பேர் பண்ணுறதில்லை. நம்ம படித்தோம், 2வது அதிகாரத்தில் நம்ம படித்தோம், அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி படித்தோம். பவுலுடைய காட்ஸ் லீடிங் யாருக்குமே தெரியாது. பவுல் வந்து சவுலாக இருந்தான். எங்கெங்கே கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் போய் அவங்கள அடித்து துன்புறுத்துவான். அதுதான் அவனுடைய வேலை. ஸ்தேவான் என்ற அந்த பொண்ணு சரியாக படிக்கலை. ஸ்தேவான்ற வார்த்தையை தப்பாக படிச்சுது. யார்? சாரா. ஸ்தேவான் என்ற ஊழியக்காரன், ஸ்டீஃபன், ஆங்கிலத்தில் ஸ்டீஃபன். இந்த ஸ்டீஃபன் என்ன பண்ணார்? முதல் இரத்த சாட்சி, இயேசுவின் சீசர்களில் முதல்ல கொல்லப்பட்டவர். சீசர்களில் இயேசுவுக்கு அடுத்தபடி முதல்ல கொல்லப்பட்டவர் ஸ்தேவான். ஸ்தேவான் தான் முதல் இரத்த சாட்சி பழைய அப்போஸ்தலர் சபையில். ஸ்தேவானை என்ன செஞ்சாங்க? கொன்னாங்க. ஸ்தேவானை கொல்லும்போது ஸ்தேவானுடைய ட்ரெஸ்ஸை உரித்து கூட நின்றுக்கிட்டு கல்லெடுத்து அடித்து ஸ்தேவானை கொன்னாங்க. இரத்த சாட்சியாக ஸ்தேவான் மரிச்சு போனார். அந்த ஸ்தேவான் மரிக்கிறதுக்கு மூல காரணம் இந்த சவுல். இந்த சவுல் அதை நினைவு கூறுகிறான், நான் ஸ்தேவானை கொன்னேன், இப்போ நான் அந்த மக்கள் இடத்துல போய் நான் இயேசுவை பற்றி சொன்னால் கேட்பானா? ஆனால் கர்த்தர் அவனை எப்படி சந்திக்கிறாரு? வெளிச்சம் வானத்திலிருந்து இறங்குச்சு, அவன் கண்ணில் அடித்தது கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. சவுலாக இருந்தவன் வானத்திலிருந்து தேவனுடைய வெளிச்சம் பட்டு அவனுக்கு கண்ணு தெரியாமல் போச்சு. ஆனால் சத்தம் மட்டும் கேட்குறான், தேவனுடைய சத்தத்தை மட்டும் கேட்குறான். தேவன் பேசுகிறார், சவுலே சவுலே முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாமேன்னு கேட்டார். அல்லேலூயா. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா அப்படின்னு கேட்டார். அப்போ முள்ளில் உதைக்கிறது கடினமான்னு கேட்ட உடனே அவனுக்கு அந்த சத்தம் மட்டும் கேட்குது. பக்கத்தில் இருந்தவங்களுக்கு யாருக்கும் அந்த வெளிச்சத்தை பார்த்தாங்க, அவங்க தேவனை பார்க்கல. இவன் அந்த சத்தத்தை மட்டும் கேட்டான். அதுக்கப்புறம் நீ தமஸ்குக்கு போன்னு சொன்னார். கர்த்தர் சொன்னபடி அவன் லீடிங்கோடு தமஸ்குக்கு போனான். கர்த்தர் சில நேரங்களில் நமக்கு எங்கே போக சொல்கிறாரோ அங்கே போகணும், எங்கே இருக்க சொல்கிறாரோ அந்த இடத்துல இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடம் சரியில்லைன்னு ஓடுவாங்க. எனக்கு இந்த இடம் சரியில்லை, எனக்கு அந்த இடம் சரியில்லைன்னு. அவங்க வாழ்க்கையில் ஒரு சிலர் வேலை செஞ்ச இடத்துல ஒரு 50 இடத்த மாற்றிருப்பாங்க, ஒரு 20 இடத்த மாற்றிடுவாங்க. ஏன்னா அவங்க சவுல் மாதிரி அழைக்கப்படலை. சவுளுடைய அழைப்பு அவர்களுக்குள்ளே வளரல.
அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் போன இடத்துல அப்படியே நின்னாங்கன்னா ஒரு பெரிய ஒரு கர்த்தருடைய லீடிங் கிடைக்கும் அவங்களுக்கு. அந்த லீடிங்காக காத்திருக்கணும். எல்லாரும் தேவனுடைய லீடிங்காக காத்திருக்கணும். நம்முடைய கணவன் வீட்டில் போயிட்டு கணவன் வீடு பிடிக்கலன்னு ஓடி போய் அம்மா வீட்டில் உட்காரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே உட்கார்ந்து கடவுளுடைய லீடிங் என்னன்னு பார்க்கணும். கர்த்தர் எப்படி நம்மளை லீட் பண்ண போறாரு. ஆண்டவர் இங்கே அனுப்பியிருக்காரு, ஏதோ ஒரு நோக்கம் இல்லாமல் அனுப்பியிருக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. There is a purpose that God is having, a purpose and plan for your life. Without that plan, God never sent you for your husband place. உன் அம்மா வீட்டிலே உன்னை உட்கார வச்சிருக்கலாம். எதுக்காக கணவன் வீட்டுக்கு அனுப்புறாரு? There is a purpose God want to do through you. உன்னை கொண்டு தேவன் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். ஆகவே உன்னை அம்மா வீட்டிலேருந்து கணவர் வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு. இப்போ பவுல் சவுலா மாறுறான். அவனுக்கு கண்ணு தெரியாமல் போச்சு. அனனியா தீர்க்கதரிசி வந்து கையில் அவனுடைய கண்ணை தொட்ட உடனே அவனுக்கு மீன் செதில் மாதிரி அவன் கண்ணிலேருந்து விழுந்தது. அவனுக்கு பார்வை கிடைச்சிது. அவன் இயேசுவை ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கிட்டான். இயேசுவை ஏற்றுக்கிட்டு போனான். ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்காக போனான். அவன் ஞானஸ்தானம் எடுத்தான். இயேசுவின் சத்தத்தை கேட்டான். இயேசுவை தரிசித்தான். கர்த்தர் என்ன சொன்னார்? நீ யூதர்களுக்கு ஊழியம் பண்ணாத, புறஜாதியர்களுக்கு போ. அல்லேலூயா. உனக்கு ஊழியம் எங்க? புறஜாதியார்களுக்கான ஊழியம். நீ புற தேசத்துக்கு போ, புறஜாதியார்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லு, என்னை பற்றி தெரியாத ஜனங்களுக்கு என்னை பற்றி சொல்லு என்று தேவ வழிநடத்தலுக்கு விட்டு கொடுத்தான். அப்போஸ்தலன் அந்த சவுல் பவுலாய் மாறினான். அந்த பவுல் தான் அவர் எழுதின புஸ்தகம். புதிய ஏற்பாட்டில் பாதி புஸ்தகம் பவுல் எழுதின புஸ்தகம். பவுல் இல்லைன்னா சபை இல்லை. பவுல் இல்லைன்னா ஸ்திரீகள் நீங்கள் முக்காடு போட மாட்டீங்க. பவுல் இல்லைன்னா ஸ்திரீகளுக்கு என்ற அங்கீகாரம் இல்லை சபையில். சபை என்பதே இருந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நபரை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். கர்த்தர் பிடிக்க வேண்டிய நேரத்தில் பிடிச்சாரு. இன்னைக்கு உங்களையும் அப்படி பிடிக்க வேண்டிய நேரத்தில் பிடிச்சிருக்காரு. உங்களை பிடிச்சு ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே தேவ சித்தத்துடன் தேவ பிள்ளைகள், தேவ சித்தத்தோடு தேவ பிள்ளைகள் நாம் நடக்க வேண்டும். மூன்றாவது காரியம், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சபைக்கு வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சபைக்கு வரணுங்க. ரொம்ப முக்கியமானது. சபைக்கு வருவதையும் கம்யூனியனை நம்ம விளக்குவதும் நமக்கு சில நேரங்களில் தவறான நோய்களை கொண்டு வரும். நாம் கம்யூனியனை விளக்கும் பொழுது, ராபோஜனத்தை நாம் விளக்கும் பொழுது நமக்கு தவறான நோய்களை கொண்டு வரும். ஆகவே இந்த கம்யூனியனை எடுக்கும் பொழுது அந்த நோயிலிருந்து விடுதலையை கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள். ஏன் நம்ம சபையை நம்ம தேடணும் அப்படின்னா, சபைக்குள்ளே வந்தால் என்னென்ன நடக்கும் அப்படின்னா, ஒருவரை ஒருவர் நம்ம என்ன செய்ய முடியும்? அன்பாக இருக்க முடியும். சகோதர சகோதரிகளாய் அன்பாக இருக்க முடியும். அல்லேலூயா. அது முதல் காரியம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படியுங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படியுங்கள். தேவனை ஒருவரும் ஒருபோது கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். இங்க பாருங்க, ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும். ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். சிஸ்டர், பிரதர் என்று சொல்லி நம்முடைய அன்பின் ஐக்கியம் வளர வேண்டும். சபையில் தான் அந்த ஐக்கியம் வளரும். அல்லேலூயா. சபைகளுக்குள் தான் இந்த ஐக்கியம் வளரும். அப்படியாக நாம் ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும்? அன்புள்ளவர்களாய் சபையில் இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்த வேண்டும். எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம். எபிரேயர் 10:24 வாசியுங்கள். ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்? உற்சாகப்படுத்தணும், கவனிக்கணும். ஒருவரை ஒருவர் கவனியுங்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, ஒருவரை ஒருவர் சபையிலே தான் நாம் கவனிக்க முடியும். வேற எங்கேயாவது கவனிக்க முடியுமா? முடியாது. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒன்றா கூடும்போது நம்ம ஒரே ஃபேமிலி, ஹெப்ரான் ஃபேமிலி, ஹெப்ரான் சர்ச் ஃபேமிலி. இட்ஸ் அ காட்ஸ் ஃபேமிலி. ஜீசஸ் இஸ் அவர் ஃபாதர். அவர் இயேசு தான் நம்முடைய அப்பா. நம்மெல்லாம் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா.
அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சபையில தான் உற்சாகப்படுத்த முடியும், ஒருவரை ஒருவர் கனம் பண்ண முடியும் சபையில. ரோமர் 12:10 we need to respect each other, we need to respect each other. ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்? கனம் பண்ண முடியும் எங்க? சபையில. படிங்க. கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள். கனம் என்பது ஸ்தோத்திரம். இங்க வந்தோடனே என்ன செய்யணும்? உள்ள நுழையும் போது ஸ்தோத்திரம். பாஸ்டருக்கு மட்டும் சொல்லக்கூடாது, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள வந்தவங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ணீங்க? பாஸ்டருக்கே நாங்கள் சொல்ல மாட்டோம், நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள வேற சொல்கிறீங்களான்னு கேட்குறீங்களா? யாரும் சொன்ன மாதிரி தெரியலையே. உள்ள நுழையும் போது என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் சொல்லணும். பாஸ்டர் மேலே உட்காந்துட்டாரு, அவர் நம்மளை பார்க்கலைன்னா விட்டுருங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள ஸ்தோத்திரம் சிஸ்டர் பிரதர் ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லிடுறீங்களா? ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிடுறீங்களா? சொல்லிடுங்க பார்க்கலாம். கனம் பண்ணுவதில்லை என்ன செய்யுங்க? முந்திக் கொள்ளுங்கள். கனம் பண்ணுதில்ல முந்திக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம் பண்றதுல முந்திக்கணும். நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் ஸ்தோத்திரம் பண்ணதில்ல. என்ன ஸ்தோத்திரம் தெரியுமா? ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தம் தெரியுமா? என்ன, எதனால ஸ்தோத்திரம் பண்றோம்? ஸ்தோத்திரம் எஸ்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எஸ்தருக்கு இல்ல ஸ்தோத்திரம், எஸ்தருக்குள்ள இருக்கிற இயேசுவுக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் உடனே எஸ்தரா பாஸ்டர் எனக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டாருன்னு நினைக்க கூடாது. எஸ்தருக்கு அல்லாத ஸ்தோத்திரம் எஸ்தருக்குள்ள இருக்கும் இயேசுவுக்கு. ஹல்லேலூயா. நீங்க எனக்கு ஸ்தோத்திரம் பாஸ்டர்னா, பாஸ்டருக்கு அல்லாத ஸ்தோத்திரம் பாஸ்டருக்குள்ள இருக்கிற இயேசுவுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 4 காரியங்கள் சபையில இருக்கு. அடுத்தது ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்வோம்? தயவாகவும் மன இறுக்கத்தோடு இருப்போம். எபேசியர் 4:32 படிங்க. எபேசியர் 4:32, 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். எபேசியர். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாகவும் இருந்தே கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. ஒருத்தர் பிரச்சனை, ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம சகோதரர் ஒருத்தருக்கு பிரச்சனை, அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. விசுவாசிகளின் ஜெபத்தை தேவன் கேட்பார். நீங்க ஜெபிக்கும் போது தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்பார். ஜெபிக்க சொல்ல வேண்டும், அது நம்முடைய கடமை. ஒருத்தரை பார்க்கும் போது ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும், அது நம்முடைய கடமை. நேற்று காலையில் நம்ம புள்ள ஒன்று ஓடி போயிடுச்சு. கொண்டு போய் சென்னையில் விட்ட புள்ள அந்த ஹோமை விட்டு வெளியே ஓடி போயிடுச்சு. தகவல் ஒரு 4 மணிக்கு வருது. வந்த உடனே ரொம்ப கவலையும் பாரமாக இருந்தது. நான் போய் தனியாக ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே கொடுத்துருங்க கடவுளே, அந்த புள்ள எங்கே இருந்தாலும் இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே கிடைக்கணும், இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே கிடைக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஒரு இடத்துல இருந்து அந்த புள்ள காண்டாக்ட் பண்ணியிருக்குது. என் நம்பருக்கு கால் வந்துச்சு, மிஸ்டு காலாக போச்சு. நான் பிஸியில் கீழ் பேக்கில் வச்சு சவுண்டு கேட்கல, எடுக்கலை. திரும்பி மிஸ்டு காலை பார்த்து கூப்பிட்டேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த இடத்துல அம்பத்தூர் சிடி பஸ் ஸ்டாண்டில் டிக்கெட் கவுண்டர்கிட்ட நின்று ஃபோன் பண்ணிச்சுங்க. அவங்க ஃபோனை கேட்டாங்க, அதுக்குள்ளே என் பஸ்ஸு வந்துச்சுன்னு சொல்லி நான் மொபைலை வாங்கிட்டு வந்துட்டேன்னு அந்த அம்மா சொன்னாங்க. உடனே காவல்துறைக்கு தகவல் கொடுத்தோம். அங்கே போய் காவல்துறை பார்த்தா காவல்துறையும் கண்டுபிடிக்க முடியல. எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. 8 மணிக்கு போய் உட்காந்து நான் ஜெபம் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சிச்சு கர்த்தர் எப்படியாவது இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே அந்த பிள்ளைய கண்டுபிடிச்சிருவார். ஹல்லேலூயா. ஜெபிச்சுட்டு நான் வந்துட்டேன். வந்த பிறகு 12:15 மணிக்கு ஃபோன் வருது, அவள் கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இப்போ ஹோமுக்கு வந்துட்டா என்று சொன்னாங்க. அது பெரிய சந்தோஷம். ஏனென்று சொன்னால் ஒருவரும் கெட்டுப்போவது தேவனுடைய சித்தம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சபையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபிச்சுக்கணுங்க. பாஸ்டுக்காக விசுவாசிகள் ஜெபிக்கணும், விசுவாசிகளுக்காக போதகர் ஜெபிக்கணும். இப்படி ஜெபிக்கும் போது நமக்குள்ள இருக்கிற உறவும் ஐக்கியமும் வளரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற எந்த உறவுலையும் நமக்கு இது கிடைக்காது.
ஜெபிக்கிற ஒரு பாச உறவு தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை வளர்த்தோம். அதே போல நம்முடைய சபையினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும். அதே போல நீங்களும் நானும் ஆவிக்குள்ள வளருவோம். ஹல்லேலூயா. இப்படியாக நாம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சபைக்கு வரணும். இது 3வது காரியம். அதில் சபைக்கு வர்றதுனால என்னென்ன நன்மைன்னு சொல்லி நான் பேசிட்டேன். 4வது காரியம், தேவன் கொடுத்த வரங்களை தேவனுக்காக பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரங்களை கொடுத்திருக்கிறார். திருச்சபைக்கு வந்து என்ன செய்யணும்? பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் வந்து என்ன செய்யணும்? திருச்சபையை கூட்டி சுத்தம் பண்ணணும். பாஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி மைக்கெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். மியூசிக் சிஸ்டத்துக்கெல்லாம் கனெக்ஷன் கொடுத்து வைக்கணும். எல்லாம் செய்யணும். இது சபையில் உனக்கு கொடுத்த தாளந்தை சரியாய் பயன்படுத்தாவிட்டால் கர்த்தர் வேற ஒருத்தரை நிறுத்துவார். இன்னைக்கு நான் இங்கே பாஸ்டரா நிற்கிறேன், நான் இதை சரியா பயன்படுத்தலைன்னா கர்த்தர் இந்த இடத்துல வேற ஆளை நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே உனக்கு உன் சபைக்கென்று கொடுக்கப்பட்ட தாளந்துகளையும் வரங்களையும் அவர்களுக்காக, ஆண்டவருக்காக நீ பயன்படுத்த ஆரம்பி. உனக்குள் அந்த வரம் இருந்தால் அதற்காக பயன்படுத்து. இன்னைக்கு நம்ம இந்தியன் கிரிக்கெட்டர் பெண்கள் அணி ஜெமிமா ரோட்ரிக்ஸன் வந்து நம்ம பார்த்தோம். அவங்க என்ன பண்ணாங்க? ஜெமிமா ஒரு பெரிய இமாலய சாதனை. ஆஸ்திரேலியாவோட செமி ஃபைனல் அவங்க 339 ரன் அடிச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியா 339 ரன் அடிச்சிட்டாங்க செமி ஃபைனல்ஸில். அந்த பொண்ணு ஒரு கிறிஸ்தவ பொண்ணு. அந்த பொண்ணு என்ன பண்ணா? அவங்க அப்பா ஏற்கனவே அந்த கிரிக்கெட் அகாடமியில் அந்த பிள்ளைக்கு கிடைச்சிதுன்னு சொல்லி ஒரு நாள் அங்கே இருந்த யூத்துங்களையெல்லாம் கூப்பிட்டு ஒரு ப்ரேயர் நடத்தி இருக்கிறாரு. அவர் மதம் மாற்றம் பண்ணுறாருன்னு சொல்லி அவர் அந்த இதிலேருந்து நீக்கிட்டானுங்க. முதல்ல போன கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் இந்த பொண்ணையே உள்ளே விடலை. ஏன்னா மதம் மாற்றம் பண்ணுறான்னு சொல்லி இவளை உள்ளே விடவே இல்லை. அதுக்கப்புறம் இந்தியா தோற்று போச்சு. சில கிரிக்கெட்டர்ஸ் கருத்து சொன்னாங்க, இந்த ஜெமிமா ரோட்ரிக்ஸை உள்ளே விட்டுருந்தா நம்ம நாடு ஒரு வெற்றி பாதைக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுறது மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய சில கிரிக்கெட்டர்ஸ், ஆண்கள் கிரிக்கெட்டினுடைய சில கேப்டன்ஸ் வந்து இந்த ஜெமிமா ரோட்ரிக்ஸை பற்றி சின்ன வயசில் அவள் விளையாட்டை பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜெமிமா ரோட்ரிக்ஸ் வருங்காலத்தில் ஒரு கிரிக்கெட் நட்சத்திரமாக வருவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் வீட்டுக்கு முன்னாடி தான் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் வீட்டில் குடியிருந்தாங்க. அப்போ வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு சச்சின் டெண்டுல்கர் வரும் பொழுது வீட்டு மெத்த மாடியிலிருந்து ஜெமிமா ரோட்ரிக்ஸ் வந்து சச்சின் டெண்டுல்கரை பார்த்துருக்காங்க, பார்த்து சந்தோஷப்பட்டிருக்காங்க. அந்த சந்தோஷம் அப்போ ஜெமிமா ரோட்ரிக்ஸுக்கு 11 வயசு. அந்த 11 வயசாக இருக்கும்போதுலேருந்து அவளை ஆண்டவருக்குள்ளே அவங்க அம்மாவும் மகளும் அப்பாவும் சர்ச்சுக்கு ஒழுங்காக போவாங்க. மகளை கூட்டிகிட்டு போய் உட்கார வைப்பாங்க, பிரதர்ஸை கூட்டிகிட்டு போய் உட்கார வைப்பாங்க. குடும்பமாக சர்ச்சுக்கு போகிறதுல பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ இந்த சர்ச்சில் உட்கார்ந்தது மட்டும் இல்லை, வேர்ல்டு கப்பில் இந்தியன் கிரிக்கெட்டில் உள்ள இடம் கிடைக்காததுனால ஜெமிமா ரோட்ரிக்ஸு தன்னுடைய தாளந்த நல்ல கிட்டாரிஸ்ட்டு, அதனால ஒர்ஷிப் நல்லா பண்ண ஆரம்பித்தாங்க. சபையில் போய் நல்லா பாட்டு பண்ணாங்க, நல்லா ஒர்ஷிப் பண்ணி ஆண்டவருக்குள்ளே நெருங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளே நெருங்கும் போது என்ன நடந்தது அப்படின்னா, இந்தியன் டீமில் செலெக்ஷன் ஆகிட்டாங்க, இந்த வேர்ல்டு கப்பில் செலெக்ஷன் ஆகிட்டாங்க. வேர்ல்டு கப்பில் செலெக்ஷன் ஆகி விளையாடுறாங்க. செமி ஃபைனலில் இவங்களை எப்பயுமே வந்து 7வது டவுனில் போடுவானுங்க, 5வது டவுனில் போடுவானுங்க. அன்னைக்கு ஃபஸ்ட்டு டவுனில் போட்டானுங்க ஜெமிமா ரோட்ரிக்ஸை. ஃபஸ்ட்டு டவுனில் போட்ட உடனே இந்த பொண்ணு விளையாடுது. 134 பந்துகளுக்கு 127 ரன்னு, நாட் அவுட்டே ஆகலை. 127 ரன்னு செஞ்சுரி அடிக்கிறதுன்றது சாதாரண காரியம் இல்லை. நான் கிரிக்கெட்டு ஸ்டேட் டீம் வரைக்கும் விளையாண்டுருக்கேன், அதனால எனக்கு தெரியும். அதுவும் பூனா பாம்பேலெல்லாம் நான் கிரிக்கெட்டு விளையாடும் போது அவங்க அந்த சின்ன பையன் அழகாக விளையாடுவான். அவனை மாதிரிலாம் நம்ம விளையாட முடியாது.
அவ்வளோ அருமையாக பால் போடுவானுங்க அந்த பசங்க. அது மாதிரி கிரிக்கெட்டில் இந்த ஜெமிமா ரோட்ரிக்ஸ் வந்து மும்பைக்கார பொண்ணு. ஆனால் அவள் சொல்கிறா இந்தியா ஜெயிச்சிருச்சு. ஜெயிச்ச உடனே முழங்கால் போட்டு அப்படியே கை கூப்பி மண்டி ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எந்திரிச்சு வந்து அவ மேன் ஆஃப் த மேட்ச் அவ தான். நாட் அவுட்டு 137 ரன்னு, 127 ரன்னு, 134 பாலுக்கு நாட் அவுட் வேற. அவுட்டே ஆகாமல் இந்திய நாட்டை ஜெயிக்க வச்சுட்டா. அவளை வந்து பேட்டி காண்றாங்க. அவ எடுத்த எடுப்பில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் மை ஜீசஸ்னு சொன்னான். அல்லேலூயா. உலகமே வேடிக்கை பார்க்குது, ஆஸ்திரேலியா நாடு வேடிக்கை பார்க்குது. First of all, I want to thank Jesus. இயேசுவுக்கு நான் நன்றி சொல்றேன். When I have become tired, நான் டயர்டா இருக்கிற நேரத்தில் நான் ஒரு வசனத்தை எனக்குள்ள அந்த வசனம் பெனட்ரேட் ஆகிட்டே இருந்தது. அந்த வசனத்தை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா எந்த வசனம் தெரியுமா? யாத்ராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை படிங்க. ஜெமிமா ரோட்ரிக்ஸுக்கு கிரிக்கெட் கிரவுண்ட்ல இருந்து பெனட்ரேட் ஆன வேத வசனம் 14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்க. அல்லேலூயா. சான்ஸ் கிடைச்சா அந்த பொண்ணுடைய கிரிக்கெட் இதை வந்து நீங்க யூடியூப்ல பாருங்க. உண்மையிலே கர்த்தர் தான் விளையாண்டுருக்காருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபம் பண்ணிக்கங்க. 2 மணிக்கு ஃபைனல் போறாங்க. 2 மணிக்கு இந்திய பெண்கள் அணி ஜெயிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கோங்க. எப்பயுமே பெண்கள் அணிக்கிட்ட கூட்டமே இருக்காதுங்க. யாரும் பெண்கள் கிரிக்கெட்டை பார்க்கவே மாட்டாங்க. பெண்கள் கிரிக்கெட்டா அதை யாருடா பார்க்கறது, அது சும்மா போகும். அதெல்லாம் ஒன்றும் 6 அடிக்காது, 4 அடிக்காது, ஒரு புள்ள கூட 100 ரன் எடுக்காது, அவுட் ஆகி போயிருந்தாங்க. ஆனால் இந்த ஜெமிமா ரோட்ரிக்ஸு 100 தாண்டி செஞ்சுரி. ஆனால் அந்த பொண்ணு விளையாடும் போது கூட 50 அடிக்கும்போது கூட அந்த பொண்ணு ஒரு பேட்டை கூட தூக்கி காட்டல. எல்லாருமே 50 அடிச்சோன்னு ஒரு பேட்டை தூக்கி காட்டுவாங்க, அதை கூட காட்டல. 100 அடிக்கும் போது 100 அடிச்சுட்டு 100 ரன்னை தாண்டினதுக்கப்புறம் எல்லாரும் கை தட்டி எந்திரிக்கிறாங்க. ஜெமிமா மட்டும் கீழே குனிஞ்சிட்டே நிற்கிறான். என்னான்னு எல்லாருக்கும் புரியல. அவள் சொல்கிறா, நான் 50 அடிக்கிறது பெருசு இல்லை, 100 அடிக்கிறது பெருசு இல்லை, ஏன் இந்திய அணி ஜெயிக்கணும், அதுதான் எனக்கு பெருசு. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னைக்கு வெற்றி கடைசி ஷாட் அடிக்கிறாங்க, 142 ரன்னு 4 போகுது அந்த பால். அந்த 42க்கு போனோன்னே நடு கிரவுண்டில் வந்து நடு பிச்சில் முழங்கால் போட்டு அப்படியே கீழே குனிஞ்சா. இதுதான் கடவுளுடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதிரி நீங்கள் வளரணும். வாலிப பிள்ளைகள், இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், எங்கே போனாலும் என் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நீங்கள் எங்கே போனாலும், நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினாலும் சரி, நீ கிரிக்கெட்டில் வந்தாலும் சரி, நீ ஃபுட்பாலில் வந்தாலும் சரி, என் தேவனை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. அல்லேலூயா. என் தேவனை மகிமைப்படுத்து. அங்கே கர்த்தருடைய நாமம் மகத்துவப்படணும், உன் மூலமாக வரணும். உன்னுடைய தாளந்து யாருக்காக பயன்படணும்? இயேசுவுக்காக. உனக்கு நல்ல பாடுற தாளந்து இருக்கலாம், நல்ல பிரசங்கிக்கிற தாளந்து இருக்கலாம். சபையை கரெக்டாக நான் என்னால் மைக் செட்லாம் நான் கரெக்டாக பண்ணுவேன், நான் சர்ச்சை நான் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி வைப்பேன். நீ அதை செய். உன் தாளந்த கர்த்தருக்காக பயன்படுத்து. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி நீ பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். உனக்கு என்ன தாளந்து இருக்கோ அதை ஆண்டவருக்காக பயன்படுத்து. கரெக்டான நேரத்தில் அடித்தாளா அந்த பொண்ணு. இன்னைக்கு சமூக வலைதளத்தில் ஆப்போசிட்டில் இருக்கிற ஆளுங்கள்லாம் அப்படியே பதறானுங்க, ஏதோ சொல்கிறானுங்க, என்னடா அதுன்னு. அவ்வளோ பெரிய கூட்டத்தில் டிக்கெட் தீர்ந்து போச்சு, ஸ்டேடியம் ஃபுல்லாக டிக்கெட் தீர்ந்து போச்சு. லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரே வார்த்தை, அவளுடைய பேட்டியை நான் குரூப்பில் போட்டிருக்கேன், நீங்கள் எடுத்து பாருங்கள். அவள் சொல்கிறா, ஐ தேங்க்யூ ஜீசஸ் அண்ட் தென் மம்மி, எங்கள் அம்மா, அடுத்து என்னுடைய கோச். அவ்வளோதான். அவள் தேங்க் பண்ணான், என்னுடைய டீம் எல்லாருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொன்னான். இது என்னுடைய நாட்டுக்கு கிடைச்ச வெற்றி. என்னுடைய பர்சனல் நான் போடுற 50 பெருசு இல்லை, நான் போடுற 100 பெருசு இல்லை, என்னுடைய நாடு ஜெயிச்சுது, அதுதான் பெருசுன்னா. அல்லேலூயா. ஆஸ்திரேலியா இதுவரை தோத்ததே இல்லைங்க. எந்த வேர்ல்டு கப்லேயும் ஆஸ்திரேலியா தோத்ததில்லை.
செமிஃபைனல்ஸில் அது கிறிஸ்தவ நாடு, அது தோக்காது. ஆனால் இந்திய நாட்டில் ஒரே ஒரு கிறிஸ்துவ பொண்ணு ஜெயிக்க வச்சுட்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இதை பாருங்கள், அவளுடைய இது இன்றைக்கி எல்லாம் வைரலாக இருக்கும். நீங்கள் எடுத்து ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ எதில் பார்த்தாலும் அவளுடைய ஸ்பீச்சு, அவளுடைய பாட்டு, அவள் பாடுற. சுனில் கவாஸ்கர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? சுனில் கவாஸ்கரை பற்றி பழைய ஆட்களுக்கு தெரியும், பெரிய கிரிக்கெட் பிளேயர். முதல்ல 10,000 ரன் ஒன் டே இதில் டெஸ்ட் மேட்ச்சில் 10,000 ரன். சுனில் கவாஸ்கரை அவுட் பண்ணவே முடியாது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் பயங்கரமான செஞ்சுரிஸ் போட்டவர். அந்த சுனில் கவாஸ்கர் சொல்லியிருக்காரு, ஒருவேளை இந்த வேர்ல்டு கப்பில் இந்தியா ஜெயித்தால் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் நான் பாட்டு பாட, ஜெமிமா ரோட்ரிக்ஸ் கிட்டார் வாசிக்கிட்டோன்னு சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் தன் தாளந்தை கர்த்தருக்காக பயன்படுத்தினாள். கர்த்தரை எந்த நேரத்தில் அவள் கர்த்தரை உயர்த்த வேண்டுமோ அந்த நேரத்தில் உயர்த்தினா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் உயர்த்தணும். கர்த்தரை உங்கள் வாயினால் உயர்த்துங்க. எல்லா இடத்துலையும் ஆண்டவரை உயர்த்துங்க. என் ஆண்டவர் தான் எனக்கு இது காரணம், அவர் இல்லாமல் நமக்கு எதுவும் கிடைக்காதுங்க. இந்த உலகத்தில் நமக்கு எல்லா கிருபையை கொடுத்தவரும் அவர் தான். இன்னைக்கு என்ன இங்கே நிற்க வச்சவர் அவர் தான். உங்களை இங்கே உட்கார வச்சிருக்கிறவர் அவர் தான். எத்தனை பேர் உட்கார வச்சிருக்கிறவர் அவர் தான்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் பெரியவர். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தமும் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும்? தேவ பிள்ளைகள் 1 பரிசுத்த வாழ்க்கை, 2 தேவ வழிநடத்தலை தேடுறது, 3வது தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சபைக்கு வருவது, 4வது காரியம் தேவன் கொடுத்த வரங்களை நாம் அவருக்காக பயன்படுத்துவது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இதை நாம் ஒவ்வொரு நாளும் செய்யும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்ம எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பார். சிறு பிள்ளைகள், உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு பாட்டு தாளந்து இருந்தால் நல்லா பாட்டு பாடுங்க. இசை வாசிக்கிற தாளந்து இருந்தால் நல்லா இசை வாசிங்க. நல்ல கீபோர்டு கிளாஸ் எங்கன்னு கேளுங்க, நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன். நீங்கள் அங்கே போய் கற்றுக்கிட்டு வாங்க. இதே கீபோர்டை உட்காந்து உங்களால் வாசிக்க முடியும். அப்படிப்பட்ட தாளந்து இருக்கிறவங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய தாளந்தை வளர்த்திக்கங்க. கர்த்தருக்காக எல்லா காரியத்தையும் செய்யுங்க. உங்களுடைய விளையாட்டில் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் நீங்கள் விளையாட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். படிப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் ஜெபித்து படிப்பை தொடங்குங்க. எல்லாத்துலேயும் நீங்கள் ஷைன் பண்ணணும். அங்கே தேவனுடைய நாமத்தை மகத்துவப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகள், நாம் எல்லாரும் எழுந்து நின்ற இந்த நாளில் ஜெபிப்போம். தேவ சித்தமும் தேவ பிள்ளைகளிடம் நிறைவேற வேண்டும். இந்த நாளில் தேவ சித்தம் உங்களிடத்திலே நிறைவேறும். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். Shall we all pray in the presence of God? தேவ சமூகத்தில் எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம். இந்த நாளில் அன்பின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தம் என்னிலே நிறைவேறப்படட்டும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் மேல் நிறைவேறப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் மேலே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். எங்கள் குழந்தைங்க மேலே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் அல்லாத வேறு சித்தம் அல்ல. என் பிள்ளைகளுடைய தாளந்து இயேசுவின் புகழ்ச்சிக்காக போகட்டும். இயேசுவை புகழணும் என் பிள்ளைங்க. எங்க மைக் எடுத்தாலும் இயேசுவுக்கு நன்றி சொல்லணும். அப்படியா அந்த பிள்ளைங்க வளரட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும், தொடர்ந்து பலப்படுத்தும் அப்பா. தேவ சித்தம் தேவ பிள்ளைகளிடத்தில் செய்யப்படட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலே தேவ சித்தம் இங்கே நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் செய்யப்படட்டும். உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வீராக. உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே செய்தியை கேட்டார்கள் ஆண்டவரே. இந்த செய்தியின்படி தேவ சித்தம் என் பிள்ளைகளுக்கு நிறைவாக போகிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே நிறைவாக போகிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். தேவ சித்தம் என் பிள்ளைகளிடத்தில் நிறைவேற போகிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். தேவ சித்தத்தில் தேவ வல்லமை அவர்களுக்குள்ளிருந்து வெளிப்பட போகிறபடினாலே ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரமபிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.
ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது பெரியவர்கள் மட்டும் இங்கே அமரும்படியாக ஒரு 5 நிமிடம் நாம் ஒரு சில சபைக்கான ஆலோசனைகளை செய்துவிட்டு நாம் கலந்து கொள்ளலாம். சிறு பிள்ளைகள் கொஞ்சம் வெளியில் இருக்கலாம், பெரிய பிள்ளைகள் இருக்கலாம். மற்றவங்க உட்காருங்க, முன்னாடி வந்து உட்காருங்க. நம்ம கொஞ்சம் உட்காருங்க. நம்ம சபைக்கான சில காரியங்களை நம்ம பேசணும்.